1988ல நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. நம்மளோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸும், அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸும் தரப்புல இருந்தும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப பாகிஸ்தான் அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸ ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளதோட ஷேர் பண்ணியிருக்கோம். இது ரெகுலரா நடக்கக்கூடிய ரொட்டீன் தான். ஜனவரி 1 இது நடந்திருக்கு. என்னதான் 1988ல இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருந்தாலும், 1991ல இருந்து தான் இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஏன் இது பெருசா பேசுபொருளா மாறியிருக்கு அப்டின்னா, கூடவே பார்த்தீங்கன்னா, இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரெகுலர் ரொட்டீன் தான். இப்ப என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம நாட்டோட சிட்டிசன்ஸ பாகிஸ்தான்ல அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதேபோல பாகிஸ்தானோட சிட்டிசன்ஸ நம்ம அரெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன நம்ம தரப்புல இருந்து குடுத்துருக்கிறோம் அப்டின்னா, மொத்தம் பாகிஸ்தானோட 381 சிவிலியன்ஸ், அப்புறம் 81 ஃபிஷர்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஸ்டடியில இருக்கிறதா சொல்லியிருக்கோம். இதே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 49 சிவிலியன்ஸும், 217 ஃபிஷர்மேன்ஸும் அவங்களோட கஸ்டடியில இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபிஷர்மேன் பிரச்சனைங்கிறது நம்மளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அதே போல தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற மாரியே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கு. ஸோ அந்த சைடுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது இப்ப திரும்பவும் பேசுபொருளா மாறியிருக்கு. இத மீட்டெடுக்கக்கூடிய வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குமா? அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்லாம் என்ன? என்ன மாரியான ப்ரொசீஜர் அப்படிங்கலாம் இதுக்கப்புறம் பேசுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. இது தொடர்ந்து நடக்கிறதே கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மிக பெரும் பிரச்சனையா இருக்கு. இப்போ அந்த இடத்துல அது மிக பெரும் போரா வெடிச்சிருச்சு அப்படின்னா, போரா வெடிக்குது அப்படின்னா, கண்டிப்பா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அகதிகளா அண்டை நாடுகளுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இப்போ பஷ்டூன் மக்கள் ஆப்கானிஸ்தானுக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போர் நடந்துட்டு இருக்கிற ஏரியா. இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் சண்டையினால பாதிப்படைய போறது ஒண்ணு ஈரான், இன்னொன்னு இந்தியா. ஸோ 2 ஐக்குமே மிக பெரும் பிரச்சனை இருக்கு. காரணம் என்ன? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அகதிகள் வந்துருவாங்களா? அப்படின்ற சிக்கல் இருக்கு. இன்னொரு சைடு பங்களாதேஷ். அவங்க தரப்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹிந்துஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்தையும் நாடு கடத்திடலாமா? அப்படிங்கிறதோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி மயன்மார்ல ரோஹிங்கா முஸ்லிம்ஸ அகதிகளா அனுப்புறாங்களோ, ஸோ அதே போல பங்களாதேஷ்ல இது போல செஞ்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும். இது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அண்டை நாடுகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பா நம்ம சும்மா இருக்க போறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் எடுக்கணுன்றதுக்காகவே இது போல டெம்ப்ட் பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த பிராந்தியத்த பொறுத்தவரைக்கும் இக்கட்டான சூழ்நிலை தான். எப்படி இந்த வருஷத்த கடந்து வரப்போறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளோட ஆளுகின்ற அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். அடுத்தது அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, மொத்தம் 111 ட்ரோன்கள் ஜனவரி 1 ரஷ்ய தரப்பு ஏவி விட்டுருக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுல 63 ட்ரோன்களை நாங்க சப்ரஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற ட்ரோன் எல்லாம் டீக்காயிங்க ரேடார்ல இருந்து மறைஞ்சு போயிடுச்சு, எங்கேயா போய் விழுந்திருக்கும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல பல தாக்குதல்கள் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்னால சயின்டிஸ்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. உக்ரைனோட நேஷனல் பேங்க் மேல தாக்குதல் நடந்திருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் உதிரி பாகங்கள் உதிரி வந்துடுச்சுன்னு உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புன்னு சொல்றாங்க. பட் ஆனா தாக்குதல் நடந்த வீரியம் பார்த்தோம்னா, அது அப்படி தெரியலையே. உதிரி பாகங்கள் விழுந்து மேபி இருக்கலாம். உக்ரைன் சொல்றது உண்மையா தான் இருக்கும் எப்பவுமே இல்லையா? அப்பதான் செய்திகள் கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப நம்ம செய்திகளுக்கு வர ஆரம்பிச்சோம். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, உக்ரைனோட கேபிட்டல் ஆஃப் கீவ்ல நடந்த தாக்குதல்ல சைல்ட் இமேஜ் லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த பில்டிங்க்கு சில கிலோமீட்டர் பக்கத்துல தான் உக்ரைனோட பிரசிடென்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த பில்டிங் மேல தாக்குதல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் எடுத்தோடனே ஆச்சரியமா பார்த்தேன். என்னப்பா உக்ரைனோட கேபிட்டலு, அதுவும் பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. எப்படி? அந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக் ஆயிடுச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது 63 ட்ரோன்கள சப்ரஸ் பண்ணிட்டாங்களே. கொஞ்சம் முன்னாடியேல வச்சு சப்ரஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. பட் எது எப்படியோ, இது போல தாக்குதல்கள் பெரும்பாலும் நடந்திருக்கு. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, ரஷ்யா நேத்திக்கு கிறிஸ்மஸ் எடிஷனுக்கான ட்ரோன்கள் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படியே கலர் கலர்ல ஜொலிச்சுட்டு போய் அடிச்சிருக்குது. நைட் நேரம் இருட்டு நம்ம இந்த முதல்ல பார்த்துருப்போம். முதல்லாம் ஷாகி ட்ரோன்கள் வெள்ளையா இருந்துச்சு. இப்பல்லாம் ஷாகி ட்ரோன்கள் கருப்பு கோட்டிங் குடுக்குறாங்க. இதனால நைட் டைம்ல விசிபிளா தெரியாது அப்படிங்கிறது போல. இப்போ எல்லாம் நல்லா பாருங்க ஜொலிப்பா வந்திருக்கு அப்படிங்கிற போல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன இது போல செஞ்சுக்கிறாங்க. பாருங்க என்ன வேலை செஞ்சுக்கிறாங்க ரஷ்யா தரப்பு. இது மட்டும் இல்ல, கிறிஸ்மஸ் எடிஷன் டேங்க்குகளையும் பார்த்தீங்கன்னா, அடுத்த பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. டெஸ்டிங்க்கு போயிருக்கு. ஹேண்ட் ஓவர் கூடிய சீக்கிரத்துல பண்ணிருவாங்க. அடுத்த ட்ரெயின் கிளம்பும் போது. அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நார்மலா இது போல வீடியோ பதிவுகள் வரும். இது கிறிஸ்மஸ் எடிஷன் டேங்க்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது இந்த உலகத்துல பல இடங்கள்லயும் அசம்பாவிதங்கள் நிறைய நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா மாண்டெனிக்ரோ. மாண்டெனிக்ரோல ஒரு கேஃப்ல பார்த்தீங்கன்னா, கேஃப் இந்த காஃபி குடிப்போம் இல்லையா? ஸோ அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ஒரு நபர் துப்பாக்கி எட்டு அங்க இருக்கிறவங்கள சரமாரியா சுட்டுருக்காங்க.
இதனால வந்து பார்த்தீங்கன்னா, 5 நபர்கள்கிட்ட உயிரிழந்துட்டாங்க. இதுல குழந்தைகள் உட்பட அப்படின்னு கூட சொல்றாங்க. பல நபர்கள் காயமடைஞ்சதா சொல்றாங்க. இப்ப மான்டெனிக்ரோல இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. இது அப்படியே பேட்டர்ன் மாரி இருக்கா? ஸோ இந்த பேட்டர்ன் எங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா, நேரா ரஷ்யால நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலுக்கு மேட்ச் ஆகுது. இப்ப இதே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால 2 தீவிரவாத தாக்குதலா அப்படிங்கிறது போல இருக்கு ஒரே நாள்ல. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு நபர், இவர் வந்து ஐசிஸோட நபர் அப்படிங்கிறதுல இப்ப லேட்டஸ்ட்டா வந்திருக்கு. இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த ஜெர்மனில நடந்த மாரியே கார் எடுத்து அக்ஸலரேட்டர்ல கால வச்சு மக்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதியில வந்து கார வேகமா அடிச்சுக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாம போய் இடத்துல முட்டி நிறுத்தினதுக்கு அப்புறமா துப்பாக்கி எடுத்து இறங்கி, அங்க இருக்கவங்கள சுட ஆரம்பிச்சிருக்காங்க. நியூட்ரலைஸ் பண்ட்டாங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இவரு வேபிசம ஃபாலோ பண்றவரா அப்படிங்கிற பேர் வந்து அடிபட ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேபிசம்ங்கிறது மிக மோசமா ஒரு நாடுக்கு மாறிரும். காரணம் என்னன்னா, அது சவுதி. ஏன்னா ஜெர்மனில இதே போல தான் சொன்னாங்க. அந்த நபர் இருக்கிறார் இல்லையா? இந்த ஆக்சிடென்ட் பண்ண நபர் ஜெர்மனில. அந்த ஆக்சிடென்ட்ல பண்ண நபரும் வாபிசம ஃபாலோ பண்றவரு அப்படிங்கிறது போல ஹைலைட் பண்றாங்க. எதுக்காக? சவுதிய பயன்படுத்தி அழுத்தங்கள் குடுத்து, யெமன் ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்றதுக்கா? அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. போக போக தான் தெரியும். இப்போதைக்கு FBI சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில மொத்தம் 10 நபர்கள் இறந்திருக்காங்க. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்கான்றாங்க. 30 நபர்களுக்கும் மேல. அப்படியே கவுண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இது கூட பிரச்சனை கிடையாது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சைடுல ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். டெஸ்லா சைபர் ட்ரக் இருக்குல்ல, திடீர்னு வெடிச்சிருந்திருக்கு. அதுவும் ட்ரம்ப் டவர்ல நிப்பாட்டி வச்சுக்கக்கூடிய டெஸ்லா சைபர் ட்ரக்கு. இதுவும் தீவிரவாத தாக்குதலா இருக்கலாமா? அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல விசாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் தான் நடந்திருக்கு. ஆனா, இன்னும் பல ஏரியாக்கள்ல நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா சிரியாலாம் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஐசிஸ் திரும்பவும் உருப்பெற ஆரம்பிச்சுட்டாங்களா? இந்த காரணத்தினால அமெரிக்கா பெருமளவுல வீரர்கள சிரியாக்குள்ள அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்களா? ஈராக்கையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டிய தேவைக்கு உட்படுமா? அப்பதான் உலகத்த காப்பாத்த முடியுமா? அப்படின்ற பல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. காலம் தான் பதில் சொல்லணும். அமெரிக்காவோட அதிபர், புது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா என்ன செய்ய போறாரு? என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாருன்னா பொறுத்திருந்து பார்த்தரலாம். அடுத்தது ஜெர்மனி. ஜெர்மனில நார்மலா ஃபயர் ஒர்க்ஸ் செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த நியூ இயர் இல்லையா? எல்லாரும் கொண்டாடுவாங்க இல்லையா? அப்படி கொண்டாடும்போது அ பட்டாசு வச்சு வெடிச்சுக்கிறாங்க. அப்படி வெடிக்கும்போது கண்ணாடி அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்கு கண்ணாடிலாம் வெடிச்சு ஏன்னா ரொம்ப பெரிய வெடி விபத்தா நடந்திருக்கு. யாரோ இது வேலைய பார்த்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அப்படி வெடிச்சதுனால அந்த கண்ணாடியெல்லாம் சிதறி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல விழுந்து 5 நபர்கள் இறந்துட்டதா சொல்றாங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேத்துக்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. என்ன ஏதுன்னு தெரியல. பல நபர்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஜெர்மனி தரப்புலருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த வெடிமருந்துகள் வந்து சமீபத்தில நம்ம ஒரு விஷயத்த கவர் பண்ணியிருந்தோம். இந்த ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, சில பல சப்ஸ்டன்ஸ் அதன் பேர் சொல்ல விரும்பல அப்படிங்கிறது கூட சொல்லியிருப்பேன். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கலக்கறதுனால அந்த கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப அதிக லெவல்ல எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ரஷ்யால வந்து பல நபர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வைக்கும்போது பயங்கரமா வெடிக்குது. பத்தவே வெடிச்சிடுது. இதனால கையிலலாம் காயமடைஞ்சிருக்கு. கை, கால்லாம் இழந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். ஸோ அது போல விஷயங்கள் இப்ப பல நாடுகள்லயும் நடக்குதா அப்படிங்கிறது போல இருக்கு. எல்லாம் ஒரு லிங்க்குக்கு போகுது அப்படிங்கும்போது, அது மிக பெரும் சிக்கலா மாறிரும். ஏன்னா ரஷ்ய தரப்பு வந்து அவங்களோட ஷிப்ஸ் மெடிட்டரேனியன் சீல தீவிரவாத தாக்குதல்ன்னு இருக்காங்க. கொஞ்சம் சேஃபான ஒரு சீ ரூட்னா அது மெடிட்டரேனியன் சீ ரூட்டே சொல்லலாம். மத்தத கம்பேர் பண்ணும்போது. அந்த இடத்துல தீவிரவாத தாக்குதல்னா என்ன வேணாலும், எங்க வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது வழக்கம் போல தான் யெமன் ஹவுதிஸ் ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோன சுட்டு வீழ்த்திக்கிறாங்க. மொத்தம் 14 அப்படிங்கிறது போல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஜனவரி மாசமே 1ஆம் தேதியே ஆரம்பிச்சுட்டாங்க நியூ இயர்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது அமெரிக்காக்கு மிக பெரும் இழப்பு தான். ஏன்னா இந்த ட்ரோன்கள்லாம் ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ட்ரோன்கள், அதிரி புதிரி ட்ரோன்கள்ன்ட்டு சர்வசாதாரணமா சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறாங்களே கொசு அடிக்கிற மாரி அப்படிங்கிறத பலரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியது உண்டு. இப்ப அதே போல துருக்கியோட பைரக்தர் ட்ரோன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, SDF தரப்பு வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அதுவும் மன்பீச் பகுதியில அதோட உதிரி பாகங்கள் கடந்திருக்கிறதா ட்ரோன் அப்படியே கீழ விழுந்திருக்கு. ஸோ அதோட இமேஜஸ் ஸ்டைலோட இருக்கு. இது மன்பீச் பகுதியிலிருந்து எடுத்ததா சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த பகுதிகள சில பகுதிகள் மீட்டெடுத்துட்டாங்க. சிரியாவோட டெமோக்ராட் ஃபோர்ஸ் அதான் குர்தின மக்கள்கள் மீட்டெடுத்துட்டாங்க அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியுது. இதுல இன்னொன்னு இந்த கொபானி பகுதியில நீயா நானா அப்படிங்கிறது போல போட்டி டைரக்ட்டா நெக் டூ நெக் துருக்கிக்கும், அமெரிக்காவுக்கும் வந்துருமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இந்த கொபானி பக்கத்துல துருக்கி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் படைகளை இறக்கி பார்டர் பகுதியில் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. இந்த பகுதிங்கிறது துருக்கியோட பார்டர், சிரியாவோட பார்டர்ல இருக்கு. ஸோ இந்த கொபானில இப்போ அமெரிக்காவோட படைகள் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ரான்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில விட்டு குடுத்துற மாட்டோம் டர்க்கி, வேணா என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுற மாரி இருக்குன்னு பல அனலிஸ்ட் தரப்புலருந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ பார்ப்போம் துருக்கி என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. இதெல்லாம் முக்கியமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த பகுதிகள்லாம் அண்ட குடுத்து அடைச்சு புடிச்சுட்டாங்க அப்படின்னா, ஆ குருதின மக்கள்னால ஆள முடியாது. HTS என்ன சொல்றாங்க, எல்லாரும் என்கிட்ட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்றாங்க.
ஹெச்டிஎஃப்ஸ கலைச்சுட்டாங்க. ஜொலானி அவர்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து சேர்ந்துக்கங்க. ஒரே நாடா இருந்துக்கலான்னு கேட்குறாங்க. அப்படி இருந்துட்டு எப்படி ஆயில் இன்னொரு நாடு வந்து எடுக்க முடியும்? இவங்க இடத்துல டீலிங் போட வேண்டியதா போயிரும். அப்புறம் எப்படி குருதின மக்கள் கிட்ட பணம் வரும்? இருந்தா தானே அது போல செய்ய முடியும். அப்படிங்கிற மாரி பல வேடிக்கையான விஷயங்கள்லாம் வெளிய வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. பல அனலிஸ்ட் பல விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல பல கருத்துக்கள் வருது. எது எப்படியோ நீங்களே அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படின்ற முடிவுகள் எடுத்துக்கங்க. இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோஸ் 2 சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எப்போ இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.